கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு வசனம் கிடைச்சிருக்கு. அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 2வது பகுதி எடுத்துக்கொள்ளலாம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் யார்? இந்த நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவம். பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்க, நான் ஒரு நல்ல ஜீவியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் உதவியாக இருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்குற ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எந்த வசனத்தின்படி அந்த ஜெபம் இருக்குன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 9, 10 இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எப்போ ரட்சிப்பு வருதுன்னு சொன்னால், இருதயத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுகள் அனுபவித்தார், எனக்காக சிலுவை சென்றார், உயிர் கொடுத்தார், அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்று வரை உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த ரட்சிப்புங்கிறது ஆரம்பிக்குது. அந்த நிமிஷமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்கிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்னது போல அவருடைய தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் ஊற்றுவார். அதுதான் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாக இருக்கும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே வர்றது சாதாரண காரியம் இல்லை. இந்த மன்னிப்பு அவர் இடத்துல கேட்ட உடனே அவர் செய்கிற வேலை தேவ அன்பை இருதயத்தில் ஊற்றுகிறார். அது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் கிடைக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தவர் தான் நீதிமான். இந்த நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். வாசஸ்தலம் சொல்லும் பொழுது அது வீடு. நீதிமான் இருக்கக்கூடிய அந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த வீட்டின் தேவைகளை நான் கவனிச்சுக்கேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் கூட இந்த ஒரு மகளுக்காக, இந்த ஒரு மகன் நீதிமானா இருக்கிறது நிமித்தம் இவங்களுக்கு தேவையெல்லாம் நான் சந்திப்பேன்னு சொல்லி வர்றாரு. ஆசீர்வாதங்கிறது வெறும் காசு பணங்கிறது மாத்திரம் இல்லை. சுகம் ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம், நிம்மதி ஒரு ஆசீர்வாதம், நல்லா தூக்கம் வருதா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நல்லா சாப்பிட்டது ஜீரணமாகுதா அது ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிலையும் அலைகிறாங்க பாருங்க, அவங்களுடைய உறுப்புகள் உருப்படியாக வேலை பார்க்கல, டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் நீதிமான் பனையை போல செழிப்பான்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமானை குறித்து அவ்வளோ அழகாக நிறைய வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க நீதிமான்களை பற்றியும் துன்மார்க்கரை பற்றியும், ஜஸ்ட் ஆப்போசிட்டு. அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க. இந்த இடத்துலையும் கூட பாருங்க, துன்மார்க்கருடைய வீட்டில் என்ன இருக்குமா, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் தான் இருக்குமா. சாபம், சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே விளங்காது, எதுவுமே நல்லது நடக்காது, ஒன்றுமே வாய்க்காது, என்ன செஞ்சாலும் அது உருப்படியாக இருக்காது. ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களாக இருக்கணும், கர்த்தருக்கு எப்பொழுதும் அவருடைய நீதியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் நீதி நியாயம் உள்ள தெய்வம். அதே போல் நம்ம மாறுவோம். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்டிங்கில் நம்ம மாறிடுறோங்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்லைங்க, நான் பயங்கர கேடியாக இருந்தேன், நான் பயங்கர துரோகியாக இருந்தேன், நான் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தேன், சினிமாவுக்கு போயிட்டு இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் என்னோடய வாழ்க்கை ஒரு தாறுமாறாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் நீதிமான் ஆயிட்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படியே நான் வணைச்சி திரிச்சு ஒரு 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 களிமண்ணை எடுத்து ஒரு அழகான பாத்திரத்தை ஒரு குயவன் உருவாக்குனது போல் என்னுடைய வாழ்க்கையை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன ஒரு மாற்றம் இருக்குதா, உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குதான்னு? ஆமாம், நிச்சயமாக. நான் ரொம்ப சாந்தமாக இருக்கேன். முந்தியெல்லாம் வளவலன்னு பேசுவேன், ரொம்ப சண்டை போடுவேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீதிமான்கள் கடவுள்கிட்ட தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் செய்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமான மாற்றங்கள் உண்டு, எல்லாம் நன்மைக்கே. அது மாத்திரம் அல்ல, அந்த ஆசீர்வாதம் தங்கும் வாசஸ்தலத்தில்
அவருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் என்னங்க வேணும் நமக்கு? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், சமாதானத்தை தரும், வெற்றியை தரும். நம்ம வாழ்க்கையிலலாம் தோல்வியே வராது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், தோல்வி வந்தால் கூட அந்த தீமையை அவர் நன்மையாக மாற்றிடுவார் பாருங்க. எல்லாம் நீதிமானுக்காக அவர் செய்வார். நீதிமானுக்காக அவர் எல்லாம் செய்வார். அவர் எதை கேட்டாலும் செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 14:14 என்ன சொல்லியிருக்காரா? அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. அது யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, நீதிமான்களுக்கு. நீதிமான் கேட்டா கிடைக்கும். நீதிமான் எதுவும் வேண்டுதல் செய்தா அதை கேட்கிறவராக இருக்கிறாரு. கேட்டுட்டு சும்மா போக மாட்டாரு. கேட்டா அதுக்கு ஆன்சர் இருக்கு, நிச்சயமா கொடுப்பாரு. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களை நீதிமான்கள் ஆக்குனதுக்காக சோத்திரம். இந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம். அந்த தேவ அன்பு எங்களுடைய இருதயத்திலே ஊற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று வரை உங்களுடைய நீதியின் கரத்தினால் எங்களை வழி நடத்தி வருவதற்காக சோத்திரம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நீர் அள்ளி கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வாழத்தக்கதாய் உங்களுடைய நீதிமான்களாய் நாங்கள் விளங்க கடைசி வரைக்கும் அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் நிலைத்திருக்க, அந்த இரட்சிப்பில் நிலைத்திருக்க தேவரீர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends and God bless you.